மனதுருக்கம் முடிவு இல்லாதது, உந்தன் மனதுருக்கம் விலகி போகாதது, உந்தன் மாக்கிருபை விலகி போகாதது, உந்தன் மாக்கிருபை விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். ஆளுவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கிறேன். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலான தலையாக தந்தருளினார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நான் காலையிலே கொஞ்சம் முகவரையாய் அங்கே பேசினேன். இப்பொழுதும் அதை நான் பேச விரும்புகிறேன். தேவன் மகா பெரிய தெய்வம். சூரியனை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், சமுத்திரத்திற்கு எல்கை உண்டாக்கினவர், காற்றை தன் பண்டகசாலையில் இருந்து அனுப்புகிறவர், மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டு பண்ணினவர், மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கின தேவாதி தேவன். அருமையான மனிதனை தேவன் ஏற்படுத்தினார். எதற்காக மனிதனை தேவன் ஏற்படுத்தினார் என்றால், விழுந்து போன சூதனை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மண்ணான மனுஷன் மூலமாய் அவனை கீழ்ப்படுத்தி அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். விழுந்து போன லூசிபர் பரலோகத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு என்று எழுதப்பட்டிருக்கிறார். அந்த தேசத்திலே அவன் அருமையான இசைக்கருவிகளை வாசித்து பரலோகத்தை தேவ பிரசன்னத்திலே தேவ மகிமையிலே வைத்திருக்கிற வேலையை ஆண்டவர் லூசிபர் கையிலே கொடுத்தார். ஒருவர் அவனை குறித்து புத்தகம் எழுதும் போது அவனுடைய ரெக்கைகள் எல்லாம் அப்படியே அவன் அசைத்தால் அவ்வளவு இனிமையான சத்தங்கள் அதிலே இருந்து வெளிப்படுமாம். ஆண்டவருக்கு அவன் சமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தபடினாலே பூமியிலே அவன் தள்ளப்பட்டான். இன்னும் சொல்ல போனால் அவன் இருளிலே தள்ளப்பட்டான். ஆண்டவர் மண்ணினால் ஒரு மனுஷனை உண்டு பண்ணி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் மண்ணினால் இந்த மனுஷன் அவனை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மேன்மையான திட்டத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். அவனை ஆண்டவர் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று தேவன் உண்டாக்கி இன்னொரு மண்ணிலிருந்து மனுஷியை உண்டாக்க ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் அருமையான விலா எலும்பை ஆண்டவர் எடுத்து, அருமையானவர்களே, மனுஷி என்று உண்டாக்கினார். நீங்கள் என்ன நிறைய பேருங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க விலா எலும்பு படிக்கும் போது ஒரு எலும்பு குறை, ஆண்களுக்கு, பெண்களுக்கு குறையாது. அப்படி என்றால் தேவன் மகா பெரிய தெய்வம். ஆகவே மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தை அருமையான அங்கே ஒரு மகிமையான சபையை தேவன் கட்ட விரும்பினார். அவரே அதற்கு போதகராக இருந்தார். குளிர்ச்சியான நேரத்திலே அவர் அங்கே வருவார். வந்து அவர்களோடு கூட அவர் அதிக நேரம் செலவு பண்ணுவார். அங்கே சிங்கங்கள் உண்டு,
பறவைகள் உண்டு, அழகழகான பறவைகள் உண்டு, அழகழகான மிருகங்கள் உண்டு. மான் இனமே நான் இந்த தடவை தான் பார்த்திருக்கிறேன். அந்த கேரளாவில் அதே ஒரு 10 ஐட்டம் இருக்கும் போது, ஒவ்வொரு கூண்டையும் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வித்தியாசமான மான்களை பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் தெய்வம் உறவாடும்படியாய் பேசும்படியாய் மனுஷனை தான் அவர் விரும்பினார். மனுஷனோடு கூட தான் அவர் நேரத்தை செலவு பண்ண விரும்பினார். அவனுக்கு கொடுத்த வேதம் என்னவென்றால் புசியாதே புசி. இதுதான் வேதம். அந்த முழு வேதமும் அதுதான். அதன் அவன் சரியாய் தான் செய்து வந்தான். ஆனால் அடிக்கடி போய் ஏவாள் அந்த மரத்தை பார்ப்பாள். புசியாதே என்று சொன்ன பழம் மிகவும் அழகா இருந்தது, கண் கவர்ச்சியா இருந்தது, கண்ணுக்கு குளுமையா இருந்தது. வந்துட்டா, ஐயோ அப்படி அவளே கண்ணை மூடிட்டு திருப்பி வந்துட்டான். ஆனா அவளால் அது இருக்க முடியல. அடுத்த நாள் புருஷனை கூட்டிட்டு போய் பார்க்கணும்னு போனான். அவன் தான் அவளுக்கு அடிமை ஆயிட்டான். என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே அவ்வளவுதான். மெயின் பீஸ் அந்த அம்மா புடிங்கிடும். கல்யாணம் பண்ணதுல இருந்து இவன் நினைச்சிருப்பான் நம்ம அவ பீச புடுங்கலான்னு. ஆனா அவன் பீச இந்த அம்மா புடிங்கிடும். மாமனார் மாமியார் வீட்டுக்கு போவாங்க. நீ நிறைய பேர் இருக்கிறீங்க, சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு போறது கொஞ்சம் குறைவாயிரும். உங்க அம்மா வீட்டுக்கு நான் வர மாட்டேன், நீ போறேன்னா போ. இவன் இவளை பாப்பான், முகத்தை பாப்பான். இந்த முகத்தை விட்டுட்டு நம்ம அங்க போனா அப்புறம் ராத்திரி வரும்போது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இந்த முகம் மாறும்போது போய்க்கலான்னு போயிடும். அவ நிறைய பேர் பெண்கள் பேசவே மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? கண்ணுலே பேசுவாங்க. முறைச்சு பார்க்கறது, சிரிக்கிறது கூட கண்ணுல கண்ணு தெரியும். சிரிக்கிறது, பேசுறது, பொருள் வாங்குறது, தலையை லேசாட்டி அந்த பொருள் வேணும்னு நீ வாங்கலன்னு வச்சுக்க பெரிய பிரச்சனை. யுத்தமே நடக்கும். மகாபாரத யுத்தம் நடக்கிறது போல் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சு அந்த சபையை உருவாக்கினார். பழத்தை சாப்பிட்டாங்க பாருங்க, அந்த சபை உடைந்து போனது. தேவ சத்தத்தை ஏதேன் இழந்து போனது, தேவ பிரசனத்தை ஏதேன் இழந்து போனது, தேவ கிருபையை ஏதேன் இழந்து போனது. தேவன் வருகிற இடத்தை அவர் நிறுத்திவிட்டார். தேவன் அருமையான ஏதேன் தோட்டத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டார். மனுஷனை அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவதூதனுக்கு கை கொடாமல் மனுஷனுக்கு அவர் கை கொடுத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியாகம புத்தகத்திலிருந்து தொடர்ந்து வாசித்துக் கொண்டே வந்தால் சபை ஆரம்பிக்கப்பட்டது. மோசேயை கொண்டு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். சாலமோனை கொண்டு மகாபெரிய தேவாலயத்தை தேவன் கட்டினார். ஆனால் அந்த சபை பூரணமான சபை அல்ல. அந்த சபை மனிதன் தேவனோடு கூட பேசுகிற இடம் அடைக்கப்பட்டிருந்தது. மகா பெரிய திரைச்சீலைகள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தொங்கவிடப்பட்டிருந்தது. பிரகாரத்திலே ஆசாரியன் மாத்திரம் நிற்பான். பரிசுத்த ஸ்தலத்திலே ஜனங்கள் பிரகாரத்திலே நிற்பார்கள். வருஷத்திற்கு ஒரு முறை ஆசாரியன் அங்கே போனால் அவன் பாவம் செய்திருப்பானே, ஆனால் அங்கேயே செத்து விடுவான். செத்த பணத்தை எடுக்க யாரும் உள்ளே போகக்கூடாது. அவன் கால்களிலும் கைகளிலும் சங்கிலி மாட்டப்பட்டிருக்கும். பிரகாரத்தில் நின்று அந்த பணத்தை இழுத்தெடுப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் பெரிய பிளவு உண்டாக்கப்பட்ட சபைதான் அந்த மோசே கட்டின தேவாலயம், அருமையான சாலமோன் கட்டின தேவாலயம். அதற்கு பின்பு ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர்களை அவர் சார்ந்து இருக்கவில்லை, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், விழுந்து போன சபையை கட்டும்படியாய், உடைக்கப்பட்ட சபையை எழுப்பும்படியாய், விழுந்து போன மனிதனை உயிர்ப்பிக்கும்படியாய்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. பொதுவான இயேசு பற்றி ஜனங்களுடைய அறிவு, பாவத்தை மன்னிக்கிறவர் உண்மை, வியாதியை சுகமாக்கிறவர் உண்மை,
தரித்திரத்திருக்கிற அருமையான மனிதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆனால் மேன்மையான சத்தியம், மேன்மையான நோக்கம் என்னவென்றால், விழுந்து போன சபையை தேவன் கட்டும்படியாய் அந்த சபைக்கு அவர் தலையாய் இருக்க விரும்பினார். அந்த வசனத்தை மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அந்த வசனத்தை மாத்திரம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அந்த சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலான தலையாக தந்தருளினார். அந்த கடைசி லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணிடுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக சரீரமாயிருக்கிற சபைக்கு தலையாக இயேசு மாறினார். இயேசு சபைக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் தலையாய் இருக்கிறார். சபையை தேவன் அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவன். நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, செமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்துல அந்த 7 சபையும் பாதி புத்தகம் வந்துரும். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில அவர் நாடு கடத்தப்படும் போது கண்ட தரிசனத்துல அருமையான 7 சபை வருகிறது. அதுக்கு பின்புதான் பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் அந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை அந்த 7 சபை பற்றி அவர் சொல்லுகிறார். 7 பொன் குத்து வழக்கு என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. சபையை தேவன் பொன் குத்து வழக்கு ஆக வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக சபையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே சொல்லும்போது நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். அருமையான நீங்கள் வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 சபை தூதர்களாம். இப்ப என்ன பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்தவம் அருமையான பிரிந்து உடைந்து சிதறி கிடக்கிறது. எவ்வளவு பேர்ல சபை இயங்குது தெரியுமா? எவ்வளவு மிஷனரி ஸ்தாபனம் இருக்கு தெரியுமா? அதுலயும் 3 பிரிவாய் போச்சு. ரோமன் காத்தலிக்னு ஒரு சபை இருக்குது, புராட்டஸ்டன்ட் ஒரு சபை இருக்குது, அருமையான பெந்தேகோஸ்தே என்று சபை. அவங்க கேட்கறாங்க, நீங்க ரோமன் காத்தலிக்கான்னு கேட்கறாங்க, நீங்க புராட்டஸ்டன்டான்னு கேட்கறாங்க, நீங்க பெந்தேகோஸ்தான்னு கேட்கறாங்க, இந்துக்கள் கேட்கறாங்க. அவங்களுக்கு நல்ல தெரிகிறது இது எல்லாம் பிரிஞ்சு சிதறி கிடக்கிறது. அதுவும் சபையில பார்த்தா பெந்தேகோஸ்தே சபையிலயும் ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. சரி, எவ்வளவு பிரிவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டும், ஆனால் சபைக்கு தேவன் தலையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ சபை, அதுதான் தேவனுடைய சபை, அதுதான் பரலோகம் அங்கீகரிக்கப்படுகிற சபை, அதுதான் பரலோகத்திற்கு போகிற சபை. அது என்ன பேர்ல இயங்கினாலும் சரி, சபைக்கு தலையாய் இருக்கிறது. மனுஷன் தலையாய் இருக்கிறானா? மனுஷன் நடத்தினா சபைய? அது தேவனுடைய சபை அல்ல. அது என்ன பேர்? பெந்தேகோஸ்தே சபையா இருந்தாலும் சரி. 2வது பணத்துல சபை இயங்குகிறதா? பணத்தை மையமாக வைத்து பெரிய கட்டடங்களை கட்டி, அதை கட்டி, இதை கட்டி, மியூசிக் அடிச்சு, அதை அடிச்சு, இதை அடிச்சு, என்ன பணம் இருக்குது. பணத்தை மையமாய் வைத்து சபை இயங்கினால் அது கிறிஸ்து தலையாய் இருக்கிற சபை அல்ல. மனுஷன் நடத்தினா சபை இல்ல. நல்லா புரிஞ்சுங்க.
நீங்க எப்படிப்பட்ட சபையிலே இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சபையை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சபையிலே நீங்கள் அங்கத்தினராய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து தலையாய் இருக்கிற சபையிலே நீங்கள் அங்கத்தினராய் இருக்க வேண்டும். கிறிஸ்து தலையாய் இருக்கிற சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்து சபையாய் தலையாய் இருக்கிற இடத்தோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். நான் தொடர்ந்து உங்களை செய்திக்குள்ளே கொண்டு போகிறேன். கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையா இருந்தால் அந்த சபைக்கு அவர் என்ன செய்வார்? ஆமென். ஏன்னா தலை எப்படிப்பட்டதுன்னு அறியணும் இல்ல. பிசாசு சபை கூட இருக்குது பாண்டிச்சேரியில. The devil churches இருக்குது பாண்டிச்சேரியில. ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். 6 மாசம் ஒரு வீட்டுல இருப்பாங்களா. இப்ப அது மூலகுளத்துல இருக்குன்னாங்க. அங்க நீங்க விசாரிக்க போனா அது வேற ரெட்டியார்பாளையத்துல இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது முத்தியால்பேட்டையில இருக்கும். டெவில் சர்ச் ஹெட்குவார்டர்ஸ் பெங்களூர் சொல்றாங்க. நிறைய சபை, நிறைய ஊழியம். கேரளா இந்த நாகர்கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு சபை இருக்கு. பாண்டிச்சேரி மாதிரி கிடையாது. தெருவுக்கு தெரு சபை இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிற சபைதான் சபை. ஹல்லேலூயா. அது எந்த சபையா இருக்கட்டும். நிறைய போதனைகள் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய சபையில. நான் அதெல்லாம் அதுக்குள்ள அவங்களை கொண்டு போக விரும்பவில்லை. முதலில் இயேசு என்ன செய்கிறார் என்றால், கிறிஸ்து தலையாய் இருக்கிற சபையில தேவனுடைய வசனம் அதிகாரத்தோடு பிரசங்கிக்கப்படும். நீங்கள் மற்றவர்களின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மார்க்கெழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அதிகாரம். நீங்க ஒரு சபையில அதிகாரம் செலுத்தும்படியாய் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். நீங்க ஸ்கூலுக்கு போனா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஹெட் மாஸ்டர் ரூம் ஒண்ணு இருக்காங்க. அந்த பக்கம் போயிடாத, அந்த ஆள் நம்மளை அடிச்சு போடுவான். நம்மளை போல ஒரு ஆள் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். நீ கலெக்டர் ஆபீஸுக்கு போங்க, நம்மளை போல ஒரு ஆள் தான் அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தன் கூட அந்த ரூமை கிராஸ் பண்ணி போக மாட்டான், வேற வழியா போவான். அப்போ நீங்க எந்த ஒரு அமைப்பா இருக்கட்டும், அங்கே அதிகாரம் செலுத்தினால் மட்டும் அந்த அமைப்பு ஒழுங்கா இருக்கும். ஒரு குடும்பமா இருக்கட்டும் அல்லது அது ஒரு வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அங்கே அதிகாரம் செலுத்த ஒருவர் இருக்கிறார், டைரக்டர்னு வச்சுக்கிறார். அதே போல சபையிலே கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அதிகாரம் செலுத்த வைக்கிறது. நீங்க செய்யற தப்ப நான் பிரசங்கம் பண்ணணும், ஏன் நீங்க வந்து சொல்லக்கூடாத, பிரசங்கத்துல தான் சொல்லணுமா? நான் கத்தது நீங்க நேரம் வந்து சொல்லி கேட்பீங்களா? ஆனா நான் பிரசங்கத்துல தான் சொல்ல முடியும். உங்க பேர் சொல்லாம பிரசங்கம் பண்றேன் நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு சரியா, அவர் பிள்ளைங்க ரொம்ப சரியா, அவர் குடும்பம் ரொம்ப சரியா, என்ன பேசுறார்? அப்ப நீ உருப்பட மாட்டார். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்கூல் வாத்தியார போய் பார்த்துவோம், புள்ள படிச்சிருக்குதா, நீ என்ன பெரிய பிரின்சிபாலா இருக்கிறேன்னு கேட்டா எப்படி? இப்படிதான் அதிகாரம் செலுத்துகிற இடத்தை ஜனங்கள் விரும்பவில்லை. அதான் பிரதர் மிஷின் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க பயங்கர டிசிப்ளின் இருக்கு. அந்த ஃபாதர் கிட்ட யாரும் போக முடியாது. எல்லா ஆர்கனைசேஷனும் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிறாங்க. ஆதி சபைய டிசிப்ளின் இருக்குது. சபைக்கும் ஒருத்தர் அதிகாரம் செலுத்துவாங்க. இஷ்டப்படி எல்லாம் செய்ய முடியாது. உங்க இஷ்டப்படி அங்கேயும் எல்லாம் போக முடியாது. நீங்க சபையோடு கூட இணைந்து நின்றால், சபையின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தால், சபையின் அதிகாரத்துக்கு உங்களை உட்படுத்தினால், சபைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கிறிஸ்து உங்களுக்கு தலையாயிருப்பார். ஏனென்றால் அவர் அதிகாரம் செலுத்துகிற இடத்தில் இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்காவின் சுவிசேஷம்
நான்காம் அதிகாரம் 4 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். வசனம் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணா எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவன் அதிகாரம் உள்ளவனாய் பேசினா அது தேவனுடைய வார்த்தை. அவனுடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய துருப்பை குறித்தும் கண்டித்து உனக்கு மகளே பயப்படாதே, மகளை 320 நாள் மகளே பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, அங்க அதை செய்ய போறாரு, இங்க இதை செய்ய போறாரு. 320 நாள் அதை பேசி அவன் 2 வாரம் போனா மகனேன்னு போனான். 3வது வாரம் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் இந்துவா போயிட்டான். அப்படிதான் போயிட்டாங்க. அது தேவ சத்தம் அல்ல. தேவ சத்தம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவ சத்தத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அதிகாரம் உள்ள சத்தம். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து அதிகாரத்தின்படி நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. அது உங்களை என்ன செய்யும்? ஊன்ற கட்டுகிறது. ஒரு தாய் தகப்பனுக்கு பையன் கீழ்படிஞ்சான்னு வச்சிடுங்க, அவனுடைய எதிர்காலம் மகிமையா இருக்கும். அவனுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனுடைய எதிர்காலம் மேன்மை உள்ளதா இருக்கும். நீங்க அவங்க கண்டிச்சு பேசினாங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கட்டப்பட வேண்டும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை எப்படி இருப்பான்? தன் தாய்க்கு லட்சியம் உண்டு பண்ணுவான். விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும். ஆமென். எதை செய்தாலும் ஒரு ஊழியக்காரன் தெரியும். ஜெபத்துக்கு போறீங்களா பாஸ்டர்? இங்க நாங்க போகணுமா போக கூடாதா? பாஸ்டர் இந்த பிரதர் இப்படி சொல்றாரு, செய்யலாமா செய்யக்கூடாது? உங்க பிள்ளை உங்களை அறியாமல் ஒன்றை செய்தால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? உங்கள் உணர்வு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாரு. சில பிள்ளைகள் ஆச்சரியமான பிள்ளைகள் இருக்கிறார். ஜவுளி கடையில் இருந்து ட்ரெஸ் எடுத்து, மம்மி இந்த ட்ரெஸ் வாங்கலாமான்னு படத்துல காட்டுறாங்க. ஆச்சரியமாயிருக்கு. மம்மி இதுதான் எங்க ஃப்ரெண்டு, நான் செலக்ட் பண்ணிருக்கிற ஃப்ரெண்டு. போட்டோ காட்டுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு பாஸ்டர். அம்மா மம்மி ஏமா கொஞ்சம் பாத்துக்கமா, கல்யாணம் பண்றதுக்கு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எப்பா உங்களுக்கு அந்த ஆளை பிடிச்சா நான் கட்டிக்கிறேன், போ பார்க்காண்டாமா. அம்மா எப்பா நீ பார்த்தா போதும்பா. ஏன்னா என் சபையில நான் பூச்ச மறக்கவே முடியாது. பூசி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் மனசுல இருக்கு. நீங்க தான்பா எனக்கு பாஸ்டர், நீங்க தான் எனக்கு அப்பா. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சா நான் கட்டிக்கிறேன். என்ன பூச்சி, அதுக்கு முகத்தை பார்க்க வேண்டாம், நீங்க பாத்துக்கிடுங்க. நான் பார்க்கணுமா அவன் கட்டுற பொண்ண முகத்தை? நிச்சயத்துக்கு வந்தானா வரவே இல்லை. அவன் அங்க இருந்து போன் பண்ணிருக்கிறான் அந்த பொண்ணு வீட்டுக்கு, எங்க பாஸ்டருக்கு பிடிச்சா நான் கட்டிக்கிறேன். கல்யாணம் பண்ணதான் அவன் வந்தான். அந்த பொண்ணு அவன் பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த காலத்துல இப்படி அப்படி யாரா இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. சண்டை போடும்போது ஒருவேளை சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க 2 பேரும் சண்டை போடுவோம், எங்க பாஸ்டர் பார்த்து தப்பா போச்சுன்னு சண்டையில சொல்லுவாங்க. அது நமக்கு காதுல கேட்காது. எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி பொண்ணுங்களை இப்படி பையனை பார்க்க முடியாது. பையன் பொண்ணுன்னு சொன்னா அந்த படத்தை பார்த்ததுதான் உண்டு. அவன் கெட்டுவேன்னுட்டான் டொமினிக் பையன். உனக்கு பிடிச்ச உனக்கு பிடிக்கலையா, நான் பார்த்துட்டேன். இவங்க 2 பேரும் தொடர்பே வச்சுட்டாங்க. அவன் அங்க இருந்து போன் பண்றது, இவங்க இருந்து போன் பண்றது, கல்யாணம்லாம் நடக்கல, பேச்சு நடக்கல, எல்லாம் டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டே இருக்கு. அவர் சொல்றாரு வேண்டாங்கிறாரு. நீ உனக்கு வேண்டானா நீ போ, நான் அவதான் கல்யாணம். அப்படி ஒரு காலம் இது, அப்படிப்பட்டதான நாட்கள் இது.
தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தகப்பனாய் இருக்கிற உங்களுடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்திருந்தால் இயேசு உங்களுக்கு தலையாயிருப்பார். ஆமென். இயேசு உங்களுக்கு தலையாயிருப்பார். அந்த இருதயம் நல்ல இருதயா, அந்த எண்ணம் நல்ல எண்ணயா, அந்த உணர்வு நல்ல உணர்வையா, அந்த சிந்தை நல்ல சிந்தையா. அப்பா அம்மா இருக்கிற வரையில பாருங்க, ஒரு தாய் தகப்பன் நீங்கள் சத்தத்தை கேளுங்கள். ஆவிக்குரிய தாய் தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு, ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் மதர் உங்களுக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். ஆமென். இரண்டாவது, தேவன் தலையாய் இருக்கிற சபையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். ஆண்டவர் எழுத்தின்படியான ஒரு ஊழியக்காரனை அந்த சபைக்கு வைக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுங்கள். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பர். சபை என்பது அருமையான இயேசு தலையாய் ஒரு இடத்துல இருப்பாரானால் அந்த சபைக்கு அவரே போதகரை ஏற்படுத்துகிறார். அவரே உங்களை ஒரு ஊழியக்காரனிடத்திலே கொண்டு போய் விடுகிறார். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பாஸ் ஆகிறாங்க. அது தேவனால் அவர்கள் ஒருவேளை அருமையான அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் பரவாயில்லை. இரண்டாவது, அருமையான பணமும் செல்வமும் இருந்தால் ஜனங்கள் கூடுகிறார்கள். ஒரு சபையை உடைச்சி அவன் பெரிய பணக்காரன், அவன் ஷெட்டு கிட்ட எல்லாம் போட்டு நடத்துகிறதாக சொன்னார்கள். அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல, தேவனால் அடையாளம் காட்டப்பட்டவன் அல்ல. நாலேஜ் இருக்கிற மனுஷன். இப்ப ரஜினிகாந்த் சபை நடத்துறாருன்னா பாண்டிச்சேரியில லட்சம் பேர் வருவான். ஆனா அவன் தேவனால் அடையாளம் காட்டப்பட்ட மனுஷனா. காட்டாத்துறை தாமஸ் அவர் இறந்து போயிட்டாரு. அவர் சொல்றாரு, நீங்க பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 கொலை பண்ணிட்டு வாங்க சொல்ற. ஆட்டோ சங்கர் மனைவியை பார்க்க ஒரே கூட்டம் இந்த சுப்பையா கல்யாண மண்டபம். கொலகாரனுடைய மனைவியை பார்க்க ஜனங்க, அருமையான ஜனங்களுக்கு அருமையான இதைதான் பெருசா நினைக்கிறாங்க. ஸ்டாலின் பிரசங்கம் பண்ண வந்தா எப்படி இருக்கு யோசிப்பாரு. தேவனால் அந்த மனுஷன் அழைக்கப்பட்டானா அல்லது தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறானா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட போதகரா, இதெல்லாம் யாரும் பார்க்கிறது இல்லை. இதெல்லாம் யாரும் பார்க்கல. பாட்டு பாடுற, பிரசங்கம் பண்ண, ஜெபம் பண்ண தெரிஞ்சா பாஸ் ஆகும். ஒரு பாட்டு பாட தெரியுமா? அப்படி இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு பாட்டு, ஒரு பிரசங்கம், ஒரு ஜெபம், பாஸ் ஆகி. ஆனால் இயேசு தலையாய் இருக்கிற சபை. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. ஆண்டவர் தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான ஆண்டவர் தாவீதை பற்றி என்ன சாட்சி கொடுக்கிறார் என்றால், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் சபைக்கு ஒருத்தன் பாஸ்டரா மாறுறான்னா அவன் இயேசு கிறிஸ்து இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சபைக்கு இவன் சபை நடத்துறான்னா அவன் இயேசு கிறிஸ்து. நான் ஒருத்தரை ஏற்படுத்துறேன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தா நான் அவனை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் போயிட்டேன், நீங்க சபையை பார்த்துக்கிட்டு சபையை நடத்துங்க. என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தான் நான் இங்க வைக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சபையிலே தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் சொல்றார். என் தாசன் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அவன் என் வீட்டுல எங்கு உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறான். ஊழியக்காரனுக்கு நிறைய குவாலிட்டிஸ். மோசே மரித்து விட்டான், அவனுடைய பிள்ளை இருக்கிறது. அவன் பிள்ளைக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த யோசுவாவை தேவன் அனுப்பி லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் ஏற்பட்டார். The process calling, அருமையான the great calling. ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலே ஒழிய இந்த ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது அவனுக்கு சாபமாய் மாறும். அப்படி செய்தால்
அந்த ஊழியம் அருமையான மேன்மையான ஊழியமாய் இருக்காது. அப்படி செய்தால் அது கிறிஸ்துவின் தலையாய் இருக்காது. பாட்டு பாடுறது, கூட்டம் கூடுறது, ஜெபம் பண்றது அது ஒன்னும் அடையாளம் அல்ல. இயேசு ஒரு சபைக்கு தலையாய் இருந்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் அங்கே இருப்பான். ஆமென். இதான் இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, இயேசு தலையாய் இருக்கிற சபையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அருமையான தேவன் சபையை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். கர்த்தர் சபைக்கு பலத்த பாதுகாப்பா. போன வருஷத்திலே சபையிலே வீசின காற்று பயங்கரமான காற்று, ஆனாலும் கர்த்தர் சபையை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை முழுவதையும் கர்த்தர் தன் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து விட்டார். ஆமென். நாங்கள் இங்க அழுது ஜெபம் பண்ண, நான் இந்த வார்த்தை தான் அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஒருபோதும் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள விடாதிரும். ஆமென். ஒரு காலம் பாதாளத்தின் வாசல்கள் சபையை அடிமைப்படுத்த விடாதிரும். ஒரு காலம் சபையை கைவிட்டு விடாதிரும். ஆமென். ராக்கா சாந்தா ராக்கா பவுனி, ஹல்லேலூயா. ஒருவன் பாதுகாப்பா இருக்கிற இடம் அவன் இயேசுவின் தலையின் கீழ் சரீரமாய் இருந்தால் சத்துரு ஒரு காலம் அவனை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் பாதாளத்தின் வாசல்கள், பொல்லாத ஆவிகள் கிரியைகள், பொல்லாத ஆவியுடைய செயல்கள், பொல்லாத ஆவிகள், வியாதிகளை விதைக்கிற ஆவிகள், மரண பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், கவலைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், அருமையான தேவனுடைய மனுஷனுடைய எரிச்சலின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதா. ஹல்லேலூயா. ஆமென். பாக்கா பாக்கா தூரா பாக்கா பவுனி, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், அருமையான கசப்புகளை விதைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு வெளியே போவதாக. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாக்கா பாபா பாபா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறேன். வேதம் சத்தியம். ஒருபோதும் பிசாசு, அருமையான நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற ஏதேன் சபை அல்ல இது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்த மோசேயின் சபை அல்ல இது. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் அல்ல. அருமையான பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற சாலமோன் கட்டின தேவாலயம் அல்ல. இது தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் கட்டப்பட்ட சபை, தன் ஜீவனை ஊற்றி கட்டப்பட்ட சபை, கல்வாரி சிலுவையிலே தன்னை சீவபலியாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட சபை. ஆமென். தன் ஜீவனையே இந்த சபைக்காக இயேசு கொடுத்திருக்கிறார். தன் ஜீவனையே இந்த சபைக்காக தேவன் தன்னுடைய ரத்தத்தை, முழு ரத்தத்தையும் சென்றிருக்கிறார். முழுமொழி சொல்லியிருக்கிறார். ஆணிகளினாலே கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஜீவனை இழந்து போன அந்த ஆதாமுக்காக அந்த சபையை அவன் இழந்து போனதுனால அந்த சபைக்காய் தன் ஜீவனையை இயேசு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் இன்றைக்கு வரையிலும் தலையாயிருக்கிறார். ஆமென். சபைக்கு தலையாயிருக்கிறார். நீங்க ஏதோ கட்டடம் பாஸ், கை தட்டணும், பாட்டு பாடணும், ஏதோ பிரசங்கம் பாஸ் பண்ணாரு, ஏதோ ஆவியில் அந்நிய பாஷை பேசணும் போனா, அப்படி இல்லையா? இதற்காக தன் ஜீவனையே ஆமென். தியாகம் பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை கர்த்தர் ஒவ்வொரு வாரம் ஊழியக்காரனோடு கூட பேசுகிறார். இந்த செய்தி ஒரு அரை மணி நேரம் ஜானி வீட்டுல எடுத்தது, half an hour தான். இந்த வாரம் ஏதாவது பேசணும், கலப்பையின் மேல் கை வைத்து போன செய்தி 2 செய்தி எடுத்தேன், அதெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு இதே இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார். ஒரு half an hour தான் நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்றேன். தேவனுடைய பிள்ளையே,
கர்த்தர் உன்னை சபையிலே ஊன்றி கட்டும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. சபையிலே உன்னை ஆழமாய் கட்டுவன். விசுவாசம் சபையிலே ஆழமாய் கட்டப்பட வேண்டும். உன் நம்பிக்கை சபையிலே ஆழமாய் கட்டப்பட வேண்டும். உன் சீரிய நாட்கள் சபையிலே அதிகமாய் செலவு பண்ணுகிற நாட்களாய் இருக்க வேண்டும். அருமையான இயேசுவோடு கூட இணைந்து, இயேசுவோடு கூட சேர்ந்து, இயேசுவோடு கூட இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அருமையான குறைவானதை, அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். அருமையான இயேசு, அருமையான அவர் விட்டு போன அந்த குறைவானதை என் சரீரத்துல, அந்த வசனத்தை வாசிக்கலாமே. கொலோசியர் 1:24. கொலோசியர் 1:24 வாசிக்கலாம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக பவுல் எழுதுகிறான், குறைவானதை அவருடைய சபையின் சரீரத்திற்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். நான் பாடுபடுறேன் சபைக்காக. அல்லேலூயா. ஊழியத்தை முடிக்கும் போது சொல்றான், நான் 3.5 வருஷம் உங்ககிட்ட காத்து பிரசங்கம் பண்ண, என் பிரசங்க வீணாதபடி பார்த்துக்கிடுங்க. சபையை அருமையான பாழாக்கும்படியான நரிகள், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும் மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்தது. பகல் மட்டும் மீட்டிங் இல்ல, ராத்திரி மீட்டிங், டே அண்ட் நைட் மீட்டிங். நீங்க இந்த மீட்டிங் முடிச்சோன்னா அவங்களை அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். டே அண்ட் நைட் மீட்டிங். அவன் பிரசங்கம் பண்றான். எப்படியா பிரசங்கம் பண்றான் தெரியுமா? அழுது பிரசங்கம் பண்றான். ஏன் அழுது பிரசங்கம் பண்றானா? ஐயோ, இவ்வளவு சபை, இவ்வளவு வேதனைப்பட்டு கட்டின சபை, பாடுபட்ட சபையை பாழாக்கும்படியாய் சத்துரு ஓநாய்களை அனுப்பி விடுவானே, உங்களிலும் சிலர் எழும்பி எழுதப்பட்டிருக்கிறது. சபை ஊழியங்க, நீங்க சபையை டச் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஆபத்து. நீங்க அந்த பெட்டியை ஒருத்தன் போய் தொட்டான், செத்து போயிட்டாயா ஐயா, லட்சம் மடங்கு பெருசு சபை. வெட்டி அங்க என்ன இருக்குது? ஆர்வம் கொடுத்து குவாலும் அவங்க செய்த அப்பமும் இதுதான் போய் தொட்டோம். அங்கேயே கர்த்தர் பரிசுத்தமான அந்த அபிஷேகத்தை அந்த தொட்டியின் மேல, அந்த பட்டியின் மேல வைத்தபடினால, அதுல கர்த்தருடைய மகிமை இருந்தபடினால விழுந்தா உனக்கு என்னையா? ஒழுங்கா ஆண்டவருடைய பற்றி அவர் இருக்கிறாரு, அவருடைய மகிமை இருக்கு. ஒழுங்கா விடட்டும், உடஞ்சா உடையட்டும், என்னவா பண்ணட்டும். நான் அப்படிதான் யோசிப்பேன். இவன் ஏன் போய் சொல்றான்? சபையில பிரச்சனை இவர் தீர்க்க வந்திருக்கிறான். சபை எழுப்புதல் இல்லையா? சபையில எழுப்புதல் இருக்கட்டும், எழுப்புதல் இல்லாத கூட்டம் இருக்கட்டும், அருமையான சபையில நைட் பிரேயர் இருக்கட்டும், நைட் பிரேயர் இல்லாம இருக்கட்டும், பாச்சிங் பிரேயர் இருக்கட்டும், பாச்சிங் பிரேயர் இல்லாம இருக்கட்டும், எழுப்புதலுக்கு பிரசங்கம் பண்ண ஆள் இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், அது உன் வேலை கிடையாது. அது பாசி பார்த்துக்குவார். நீ வேணா சொல்லலாம், பாஸ்டர் ஒரு 3 நாள் மீட்டிங் ஒருத்தர் வர்றாரு, நல்லா பேசார். சரி பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், செலவெல்லாம் சொன்ன உடனே அடுத்த நாள் சொல்றாரு, அந்த டேட்ல அவர் வேற இடத்துக்கு போறாராம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? செலவெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறான். எவ்வளவு காணிக்க மட்டும் நீங்க கொடுத்துருங்க பிரதர். நல்லா கொடுப்பாங்களே காணிக்கைய, சாப்பாடு அது கொடுக்கலான்ட்டாங்க. தங்குற இடம் காணிக்க கொடுக்க. சபை ஒன்னும் அவ்வளவு சாதாரணமாய் கட்டப்படவில்லையா? இதற்காக ஒரு சீவனை விட்டிருக்கிறார். இதற்காக சீவனை விடுகிற ஒருவனை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். சீவனை விடுகிற ஒருவனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்.
சபையிலே ஜீவன் உள்ள தூணாயிருந்தால், சபையிலே ஜீவன் உள்ள தூணாயிருந்தால் அந்த தூணுக்கு தேவன் தலையாயிருப்பார். அந்த தலை, அருமையான அந்த தூண் மகிமையான தேசத்தை நோக்கி போகும். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறியுங்களோ, நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்கள். ஆமென். ராக்கா சாந்தா ராக்கா பவுனி, ஏமாந்துராதீங்க. எல்லாரும் சாவுல, கிறிஸ்தவனை போல பொய் சொல்றவன் சாவுல ஒரு சமுதாயம் கிடையாது. அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்துக்கள் செத்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. முஸ்லிம் செத்தால யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பெந்தேகோஸ்தே சபைகளை செத்து போனோம், ஐயோ அந்த பிரதர் இருக்கிறாரு, அவருக்கு இருக்கிற பக்தி, அவருக்கு இருக்கிறதான வாஞ்சை, அவருக்கு இருக்கிற தாகம். 1 மணிக்கு வருவாரு, அவருக்கு இருக்கிற தாகம் ஒழுங்கே இருக்காது. இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, ஒழுங்கே இருக்கு. அவருக்கு இருக்கிறதான பிசாச்சு எடுத்துட்டு போயிருக்காயா, கர்த்தர் வந்து எடுத்துட்டு போனார். அப்ப பரலோக அன்டிசிப்ளின் கண்ட்ரியா அது? இந்த வெளிநாட்டுல சவுக்கடிப்பான், துப்புனா சவுக்கடி, துப்புனா சவுக்கடி, தாழ போட்டா சவுக்கடி. முஸ்லிம் நாட்டுல திருடுனா கை போயிடும். அவ்வளவு டிசிப்ளினா தேசத்தை வச்சிருக்கிறோம். The God's அருமையான தேவனுடைய ராஜ்யம் ஒழுங்கானது, டிசிப்ளினானது, ஜீவனை விடுகிற மனுஷனுக்காய் ஜீவனுடைய தேசம் திறந்திருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு துக்கமாய் என் பிரசங்கத்தை எடுக்காதீங்க, நெகட்டிவா எடுக்காதீங்க, ஹார்ட்டுக்குள்ள மாத்தி மாத்தி எடுக்காதீங்க. நான் பேசுறத கீழ்ப்படிஞ்சு இருதயம் ஒப்பு கொடுத்தால் கிறிஸ்து உங்களுக்கு தலையாயிருப்பார். உங்கள் ஜீவிய காலமெல்லாம் இந்த இயேசு உங்களுக்கு தலையாயிருப்பார். இயேசு உங்களுக்கு தலையாயிருந்தால் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, மரண வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, துக்க வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, பயத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, கலக்கத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, வியாதியின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, சாபத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், அந்த வியாதியில சாக மாட்டீங்க. அப்படியே வியாதியில சாரமா இருந்தனா கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆமென். கர்த்தர் தெளிவாய் பேசுவார். ஆக்சிடென்ட்ல ஒண்ணும் சாக மாட்டீங்க. அப்படி செத்தா கர்த்தர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை எடுக்க போறேன்னு சொல்வார். ஆமென். என் தேசத்துக்கு வரல போறேன்னு சொல்வார். ஹல்லேலூயா. அப்படி இல்லாம ஒரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் எடுக்க மாட்டார். ஆமென். திடீர்னு ஒண்ணும் நடக்காது, திடீர்னு ஒண்ணும் ஆகாது. ஏனென்றால் அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இயேசு தலையாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து 5வது ஒன்றை பேசி முடிச்சுறேன். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு தலையாயிருந்தால் அவனுடைய ஆவிக்குரிய சோகங்களிலே மாற்றம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய ஜீவியத்திலே மாற்றம் உண்டாகும். பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எங்களுக்கோ, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏன் வீட்டு வாசல ஒருத்தன் தட்டுறான், எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, உதவி செய்யறாங்கன்னு சொன்னா, நீ உதவி செய்யணும்னு கூட நான் சொல்லல, ஒரு ஆறுதலா 2 வார்த்தை, கலங்காதீங்க பிரதர், சபையில இருந்து யாராவது அனுப்புறேன், ஒரு ஜெபம் சொல்லிட்டு இருக்கணும்ல பிரதர். பெந்தேகோஸ்தே சபையாது? அது அந்த சபைக்கு இயேசு தலையா இல்லை. யாராரு, நான் தான் சொல்றேன், முஸ்லீம் செத்தா நான் எடுத்து போடுறேங்க, நீ போன் பண்ணுங்க, நான் வரேன்னா இல்லையான்னு பாருங்க. இந்து செத்து போனா நான் வர்றேங்கிறேன். மெம்பர்ஷிப் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா? உனக்கு மெம்பர்ஷிப் இருக்குதா? பாஸ்டர் கேட்கிறேன், உனக்கு மெம்பர்ஷிப் இருக்குதா? நீ எங்க சாக பண்ண உனக்கு தெரியுமா? சுனாமியில செத்து போனவன அருமையானது வேளாங்கண்ணில அள்ளி அள்ளி போட்டு மணல் அள்ளி மொத்தமா புதைச்சாங்க. அழுதாங்களா யாராவது? சொந்தக்காரன் எவனா போனானா? ஜிப்மர்ல நிறைய டாக்டர்ஸ் ரிசைன்மெண்டே போயிட்டாங்க, இந்த வேலை வேண்டாம், சம்பளம் வேண்டாம், சர்டிபிகேட் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் அப்புறம் வந்து பார்த்துருன்னு போயிட்டாங்க. அந்த வார்டு டியூட்டி செய்ய மாட்டேன்ட்டான். எல்லாரும் கைவிட்டாங்க. நான் போனையா, எனக்கு ஒருத்தர் போன் பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க, பாஸ் வருவீங்களா? நான் வருவேன். பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவேன்.
பிரசங்கம் பண்ணுவீங்களா? நான் பிரசங்கம் பண்ணுவையா? நீங்க செத்து போனா சாவட்டுயா. அப்படி ஒரு ஊழியத்தை செய்து சாவு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன விடல அவங்க. சரி, கொஞ்ச நாள் இந்த பாஸ்டர் ஊழியம் செய்யிட்டு நம்ம ஏன் சாவடிக்கணும்னு என்ன வழியிலே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. என்ன கூட்டிட்டு போல. நான் போறதுதான் இங்க இருந்து ரெடியா போயிட்டேன். சரி, அங்க போய் ஒரு பாட்டை பாடி ஜெபம் பண்ணிட்டு வரலாம் தான் போனேன். அப்பா அம்மா வரல, அண்ணன் தம்பி வரல, அக்கா தங்கச்சி வரல, எல்லாம் போயிட்டாங்க. உன் சுவாபம் மாற வேண்டும், உன் எண்ணம் மாற வேண்டும், உன் சிந்தை மாற வேண்டும். மதர் தெரசா இங்கெல்லாம் கிறிஸ்டியன் கிடையாதுன்னு சொன்னா இவ்வளவு பேரு படிச்சிருப்பாங்களாயா? இவ்வளவு பேர் முன்ன வந்திருப்பாங்களாயா? இந்தியாவினுடைய தாழ்ந்து போன சமுதாயத்தை தூக்கி விட்டாங்க. வில்லியம் கேரி வராம இருந்தா இயேசு இங்க அறிவிக்கப்பட்டிருப்பாரா? இவ்வளவு விரிவு அடைஞ்சிருக்குமாயா ஊழியம்? தோமா இங்க வரும்போது அவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமா? இந்தியாவை போல அருமையான அதிகமான லாங்குவேஜ் இருக்கிற நாடு உலகத்துல எங்கேயும் கிடையாது. ரஷ்யானா ரஷ்யன் லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் படிக்கணும்னா 2வது படிக்கணும், அவ்வளவுதான். நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பஸ் ஏறி கேரளாவுக்கு போனா வாழ இவிடவா இவிடங்கிறான். இந்த பக்கத்துல போனா பகுந்தவா நொஸ்தராங்கிறான். அந்த பக்கம் போனா தெலுங்கு, ஹிந்தி, அது இது. தோமாவுக்கு தெரிகிற லாங்குவேஜ் என்னவா இருக்கும்? ஹீப்ரு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரளால இறங்கி இருக்கிறார். லாங்குவேஜ் தெரியாது, ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிறார். அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய அருமையான நிறுவனத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? ஒரு லேடி தான் வந்தாங்க. கண்ணூர்னு ஒரு இடத்துல செத்து போயிட்டாங்க. அவங்க கல்லறை இருக்கு, சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில உன் சுவாபங்கள் மாற வேண்டும். இப்ப நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணிட்டாங்க. கம்பு 4 கொடுத்துன்னு அடிக்கவும் வருவாங்க. என்னது ரெடி? உன்னுடைய எல்லா சாபமும் பலிபீடமா இருக்கிற சபையில எரிக்கப்பட வேண்டும். உன் கோபம் எரிக்கப்பட வேண்டும். அருமையான தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். உன் பொறுமை அருமையான பொறுமையுள்ள ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கிற சுவாபங்கள் யாரும் எதையும் கொண்டு போனதில்லை. யாரும் எதையும். நான் ஊர்ல போய் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வருஷத்தை விசாரிச்சேன். எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அவங்க அப்பா இருக்கிறாரா? இறந்து போயிட்டார். அவங்க அம்மா இருக்கிறாங்களா? பார்க்கணும் தான் நினைச்சு கேட்டேன். அவங்க அம்மாவையா பார்த்துடணும். அம்மா இறந்து போயிட்டான். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க உண்டு, எனக்கு தெரியும். பையன் இருக்கிறானா? அவன் இறந்து போயிட்டான். பொண்ணு இருக்கிறாங்களா? அது சுத்த குடும்பமே அவுட். நான் யார போய் பார்க்க முடியும்? இதுதான் உலகம். இதுதான் இந்த உலகம். ஒரு குடும்பம் எங்க ஊர்ல ஜேன்னு இருந்துச்சு. அவங்க வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, கதவு பூட்டி கிடக்கு. ஒருத்தர் சொல்றாங்க மரம் வளர்ந்து இருக்குதான், வேப்ப மரம் வீட்டுல. ஆனா அவங்க ஒரு காலத்துல அந்த ஊர்ல பெரிய பணக்காரங்க. வெளியே இப்படி ரோட்ல தெருவில் நின்னாங்கன்னா தெருவில் போறவங்க எல்லாம் விஷ் பண்ணிட்டு போவாங்க. தெருவில் போறவங்க எல்லாம் சல்யூட் பண்ணிட்டு போவாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரன். இப்போ ஒண்ணும் கிடையாது. சில சமயங்களில மேரேஜ் ஆகுறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த அம்மாவுக்கு இதுவரையிலும் பிடிச்ச சாப்பாடு வேற. கல்யாணம் பண்ண 2 பேர்ல ஒருத்தர் தீர்மானம் எடுக்கணும். இனிமேல் நீ என்ன சாப்பிடுறியோ அதுதான் எனக்கு பிடிக்கும். நம்ம பிடிச்ச ட்ரெஸ் வேற, அந்த அம்மா பிடிச்ச ட்ரெஸ் வேற. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஜவுளி கடையில போய் 2 பேரும் விரும்புகிற ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மான் கதை உங்களுக்கு தெரியும். பெண்மான் என்ன பண்ணுச்சுன்னா தண்ணி குடிக்க நின்னுச்சான். அது குடிச்சிட்டேன்னு சொல்லுச்சு. ஆண்மான் அப்படியே நிக்கிறான், அதுவும் வாயை வச்சுட்டு குடிச்சிட்டேன்னு சொல்லுவான்.
யா, அதுதான் என் சோபம். தாய் எங்க வீட்டுல 7 பேர் வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. 1 கிலோ சோறு, 1 கிலோ சோறு 4வது வரும்போதே இருக்காது. ஆனா எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நான் நல்ல எனக்கு கொஞ்சம் தான் வரும். ஆனா எனக்கு அடுத்து டிக்கெட் இருக்குதாங்க. மீனே வராது சில சமயம், கொஞ்சம் குழம்பும் கொஞ்சோல வரும், முள்ளு வரும். கறி வரும்போது ஒரு சின்ன துண்டு. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீ தானம்மா என்ன பெத்த, அவனுக்கு ஏமா அப்படி கொடுக்குற, இவனுக்கு ஏமா அப்படி கொடுக்குற, நான் சண்டை போட்டுக்கிறேன், அப்போ ஏன் நீ என்ன பெத்தன்னு கேட்டுக்கிறேன். ஆனா நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் கஞ்சி தண்ணி தான் பா குடிச்சேன், நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட்டேன். அதான் என் நேசம். சபையில ஏதோ ஒரு குறை இருக்குது, யார்ட்டையோ ஒரு குறை இருக்கு, என்கிட்ட கூட இருக்கலாம். பாஸ்டர் ராஜாமணி பிரசங்கம் பண்றார். பாஸ்டர் ராஜாமணி பிரசங்கம் பண்றார். அவர் ஏஜி சர்ச் தலைவர். அவர் செய்தி இப்ப நிறைய கேட்டேன், சபையை பற்றி பேசுறார். குடும்ப முகாம் நடத்துறவர். மனைவிட்ட கேட்டாரா, என்கிட்ட ஒரு குறை ஏதாவது இருந்தா நீ சொல்லுமான்னு கேட்டாராம். அவர் எப்படி நான் சொல்றதுன்னு அந்த மனைவி கேக்குதான். 1 2ன்னா பரவாயில்ல, ஒரு பேப்பரும் பெண்ணும் வேணும் உன் குறைய சொல்றதுக்கு, எழுதி கொடுக்குறேன் நீ படிங்கிறாங்க. நீ வேணா போய் கேளுங்க, நெட்ல போய் கேளுங்க. அவரே சொல்றாரு, குறை இல்லாத மனுஷன் யாரியா, பலவீனம் இல்லாத மனுஷன் யாரியா, தப்பு செய்யாத மனுஷன் யாரியா, நீங்க மன்னிக்கணியா, அதாயா இயேசுவின் சுவாமி. மறக்கணியா, அதான் இயேசு. கேட்கிறாங்க, திட்டினவங்க வந்தா சேர்த்துக்கிடுவீங்களா? சேர்த்துக்கிடுவேன், பாஸ்டா கூட ஆக்கிடும், சொல்ல முடியாது. நான் எப்ப என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமென். அதுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பக்கமே சாயல, இந்த பாஸ்ட் டக்குன்னு மாறிடுவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க, அப்புறம் நம்ம மாட்டிக்கிடுவோம்னு சொல்லி வாயே திறக்க மாட்டாங்க. உண்மைதான், நான் எல்லாரும் நேசிக்கிறாள். அவன் உங்களுக்கு தெரியாது, நமக்கு தீமை செய்தவங்க நிறைய பேரை நான் நேசிச்சிருக்கேன். அவங்க சாவுல போய் நின்றுக்கிறேன், அவங்க சாவுல பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், அவங்கள தேடி போய் உதவி செய்திருக்கிறேன். எங்க வீட்டிலே வரும்போது அவங்கள எந்த முகம் கோணாமலும் அன்பு செலுத்தி இருக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு நன்மை செய்கிறவர், இயேசு யாரையுமே குறை சொல்லாதவர், இயேசு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. பாஸ்டர் சுந்தரம் இதை பற்றி ஒரு சாட்சி சொல்றாங்க. சாம் ஜெபத்துறை பேசுறார். ஊழியக்காரங்களை பற்றி குறை சொல்லுவான் வருவாங்களாம் சிலர். ரொம்ப ஹைட்டா இருப்பார், எந்த காட்டுல நான் அவரை பார்த்திருக்கிறேன். இவ்வளவு ரொம்ப ஹைட்டா இருப்பார், சிப்பா வேஷம் போட்டு ஒரு சவுண்ட் கொடுப்பாரா, அவன் நடுங்கி போயிடுவான், அடிக்க போறாரு. அடுத்தது போல வந்தையா, அவன் பிரச்சனையை பேசினியா, போயிட்டே இரு. எவனும் அவர் பக்கம் போக மாட்டானோ. அந்த கத்துன கத்த பார்த்து அங்க இருக்கிறவெல்லாம் பயந்துட்டானோ. எல்லாத்தையும் குறை உண்டியா, எல்லாத்தையும் உண்டியா. பாஸ் உங்களை பற்றி இப்படி சொல்றாங்களே, உண்மையா? உண்மை சொல்றாங்களா? இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு மேல் அன்பா இருக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு தன் கரத்தில் என்னை உபயோகப்படுத்துகிறார், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் என் சாட்சியெல்லாம் நீங்க கேட்டீங்க, நீங்க கொஞ்சம் தான் சொன்னேன், நீங்க துக்கப்படும்படியா சொல்லல. நான் நிறைய பேர் அழுறாங்க சாட்சி கேட்டு, நம்ம துக்கப்படுற மாதிரி இன்னைக்கு நான் சொல்ல, லைட்டா அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.